டெல்லி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இடையிலான ஐபிஎல் போட்டியில் 67 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. குறிப்பாக டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா போன்ற வீரர்கள் சிறந்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினார்கள். டாஸ் வென்ற டெல்லி அணியின் கேப்டன் ரிஷப் பந்த் பந்துவீச்சை தேர்வு செய்தார். தொடக்கத்தில் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா என இருவரும் அதிரடி ஆட்டத்தை விளையாடினார்கள். 32 பந்துகளில் 89 ரன்கள் டிராவிஸ் ஹெட்டும், 12 பந்துகளில் 46 ரன்கள் அபிஷேக் சர்மாவும் எடுத்திருந்தனர். இறுதியில் ஷபாஸ் அகமது 59 ரன்கள் சேர்த்தார். பந்துவீச்சு சார்பில் குல்தீப் யாதவ் 4 ஓவர்கள் வீசி 55 ரன்கள் விட்டுக் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருந்தார். அதேபோல் அக்ஷர் பட்டேல், புவனேஸ்வர் குமார் தலா 1 விக்கெட் எடுத்திருந்தனர். குறிப்பாக அக்ஷர் பட்டேல் எடுத்த விக்கெட் முக்கிய பேட்ஸ்மேனான ஹென்ரி கிளாசன் விக்கெட்டை கைப்பற்றினார். 20 ஓவர் முடிவில் 266 ரன்கள் சேர்த்திருந்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. அடுத்து பேட்டிங்கில் களமிறங்கிய டெல்லி அணி ஜாக் ஃப்ராசர் மற்றும் அபிஷேக் போரல் அதிரடியாக விளையாடினார்கள். இறுதியில் ரிஷப் பந்த் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். பந்துவீச்சு சார்பில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அதிகபட்சமாக தமிழக வீரர் நடராஜன் 4 ஓவர்கள் வீசி 19 ரன்கள் மட்டுமே தந்து 4 விக்கெட் எடுத்து அசத்தியிருந்தார். T20 உலகக்கோப்பை வரும் வேளையில் இதுபோன்ற பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அணி தேர்வாளர்களை திரும்பி பார்க்கும் செயலாகவும் இது இருக்கிறது. குறிப்பாக 19வது ஓவரில் 3 விக்கெட் எடுத்திருந்தார். இறுதியில் 199 ரன்கள் மட்டுமே சேர்த்து 19.1வது ஓவரின் போது ஆல் அவுட் ஆனது டெல்லி அணி. இந்த தோல்வி குறித்து ரிஷப் பந்த் பேசுகையில், டாஸ் வெற்றிக்கு பிறகு பனிப்பொழிவு வரும் என்று நினைத்தோம். ஆனால் எதிர்பார்த்தது போல் வரவில்லை. பவர் பிளேவில் மிகப்பெரிய மாற்றமாக இருந்தது. 125 ரன்கள் விளாசினார்கள். அதேபோல் நாங்கள் பேட்டிங்கிற்கு வரும்பொழுது பந்து நின்று வந்தது. அடுத்தடுத்து இதுபோன்ற நேரங்களில் தொடர்ச்சியாக ரன் சேர்க்க வேண்டும். அடுத்தடுத்த போட்டிகளில் தெளிவான மனநிலையுடன் களமிறங்க வேண்டும். மெக்குரிக் சிறந்த இன்னிங்ஸை விளையாடினார். அடுத்த போட்டியில் சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகளை சரி செய்து மீண்டும் கம்பேக் கொடுப்போம் என்று ரிஷப் பந்த் பேசினார்.